இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது பிப்ரவரி 17லேருந்து 23 வரைக்கும் போட்டிருக்கேன். அதில் 5 ராசிக்காரவங்களுக்கு புதாத்திய ராஜயோகம் உருவாகுது. அதில் உங்கள் ராசி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. பிப்ரவரி 17லேருந்து 23 வரை புதாத்திய ராஜயோகம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த நேரத்தில் சூரியனும் புதனும் கும்பராசியில் இணைய போகிறாங்க. புதாத்திய ராஜயோகம் உருவாகுது. இப்போது சிறந்தவராக ராஜயோகம் பெற்றவராக தொழில் வாழ்க்கையில் வெற்றியை முன்னேற்றத்தை தருபவராக இந்த ராஜயோகம் இருக்கும். புத பகவான் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தவங்கள்ட்ட புதன் பார்த்திங்கன்னா சாதகமான நிலையில் இருந்துச்சுன்னா அவருக்கு தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதிய புதிய வேலைகள் கிடைக்கும். இந்த வாரம் புதாத்திய ராஜயோகத்தை அனுபவிக்க போகிற ராசி முதல் ராசி சிம்ம ராசி, 2வது ராசி மிதுன ராசி, 3வது ராசி மேஷ ராசி, 4வது ராசி துலாம் ராசி. இந்த 4 பேருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம முதல் ராசி சிம்ம ராசியை பார்த்துருவோம். சிம்ம ராசிக்கு நிலுவையில் உள்ள பணம் சேரும், பணிகள் எல்லாம் நிறைவேறும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 23 வரையில் புதாத்திய ராஜயோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணிகள் எல்லாம் நிறைவேறும். இதனால் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். சிறப்பு திட்டத்தில் பணிபுரியும் இந்த ராசிக்காரவங்க உங்கள் பணிகளில் புதிய அங்கீகாரம் பெறலாம். இந்த வாரம் உங்கள் பெரும்பாலான நேரத்தை குடும்பத்திற்கான வாய்ப்பில் ஷாப்பிங் செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. மகிழ்ச்சியான தருணமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. பிப்ரவரி 17 முதல் 23 வரை இந்த காலகட்டத்தில் புதாத்திய ராஜயோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சுபபலன்களை தரப்போகுது. இந்த வாரம் நீங்கள் சுபபலன்களை பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் பெற்றோர் உட்பட உங்கள் முழு குடும்பத்தினரிடமும் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் கிடைக்கும். அவர்களின் ஆதரவுடன் பல பெரிய முடிவுகளை எளிதாக எடுக்க முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இனிமை நிலவும்னே சொல்லலாம். மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் பல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் புதாத்திய ராஜயோகத்தின் தாக்கம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல நல்ல வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். வாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் சில பெரிய வெற்றிகளை பெறலாம். நல்ல நண்பர்கள் அல்லது செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியுடன் லாபகரமான திட்டத்தில் பணிபுரிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சொத்துக்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். வார இறுதியில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி 23 வரையிலான இந்த வாரம் அனைத்து வகையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். இந்த வாரம் உங்களுக்கு மதம் சார்ந்த அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் புதாத்திய ராஜயோகத்தால் உங்கள் தொழில் வாழ்க்கையை பற்றிய சில நல்ல செய்திகளை பார்க்கலாம். வேலை மாற்றம் பற்றிய யோசிக்கும் சில இந்த துலாம் ராசி இல்லை இருப்பவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. மகர ராசி என்பவர்கள் இந்த வாரம் மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சுபமாக இருக்குது. ஏன்னா இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. இந்த வாரம் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான கவலைகள் எல்லாம் நீங்கும். வேலை தொடர்பான உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பின் முழு பலன்களை பார்ப்பீங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் துணைவருக்கு தொடர்புடைய சில முக்கிய சாதனைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும். இதுவரை இந்த பதிவில் இந்த 17 முதல் 23 வரை உள்ள இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் புதாத்திய ராஜயோகம் இருக்குன்றதை பார்த்தோம். மகர ராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், மேஷராசி என்பர்கள் மற்றும் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பார்த்திங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.